ஹாய் கைஸ். எடுத்துக்காட்டு 2.37. சிறிய தரையோடுகளைக் கொண்டு 12 அடி பக்க அளவு உள்ள சமபக்க முக்கோண தரையோடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா டைல்ஸ், வேறு எதுவும் இல்லை. அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் 12 அங்குல அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. சிறிய தரையோடுகள் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையேடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையேடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த முக்கோணத்தில் ஏதாவது ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கலரில் எழுதிடுவோமா? இது முதல் வரிசை, இது ரெண்டாவது வரிசை. எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இதில் இங்கே இதுக்கு மேலே இருக்கிறது முதல் வரிசை, இது ரெண்டாவது வரிசை. இப்போ முதல் வரிசையில் எத்தனை டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைல்ஸ் தான் இருக்குது, இந்த வெள்ளை டைல்ஸ். இதில் எத்தனை டைல்ஸ் இருக்குது? இந்த வெள்ளை டைல்ஸ் ஒன்று, இந்த ப்ளூ டைல்ஸ் ஒன்று, இந்த வெள்ளை டைல்ஸ் 3 டைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொத்தம் எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்த்தோம். இதோட சேர்த்து இது வந்து 3வது வரிசை, இது வந்து 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12. கரெக்டுங்களா? மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? 12 வரிசை இருக்குது. ஸோ 12 வரிசையில் எத்தனை ப்ளூ டைல்ஸ் இருக்குது, எத்தனை வெள்ளை டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிடணும். பாருங்களேன், ஃபஸ்ட்டு முதல் வரிசையிலேருந்து பார்த்துருவோமா? முதல் வரிசையில் எத்தனை ப்ளூ டைல்ஸ் இருக்குது? ப்ளூ டைல்ஸே இல்லை. அப்போது அங்கே எத்தனை இருக்குது? 0. அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, அடுத்ததில் 3 ப்ளூ டைல்ஸ் இருக்குங்க. பாருங்கள், 1 2 3 3 இருக்குது. அதே மாதிரி அடுத்ததில் 4 இருக்குது, அடுத்ததில் 5 இருக்குது, அடுத்ததில் 6 7 8 9 10 11. ஓகேங்களா? மொத்தம் 0ல் ஆரம்பித்து 11 டைல்ஸ் வரைக்கும் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இன்னொன்று என்ன இருக்குது? வெள்ளை டைல்ஸ் இருக்குது. வெள்ளை டைல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா? வெள்ளை டைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் 1 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு டைல்ஸ் இருக்குது. அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 3. இங்கே பாருங்கள், அடுத்ததில் 2 இருக்கா? இங்கே 2, அடுத்ததில் 3, அடுத்ததில் 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ இதோட வரிசைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், எடுத்து எழுதுகிறேன் பாருங்களேன். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தில் இருந்து வெள்ளை நிற தரையேடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை வெள்ளை நிற டைல்ஸ் இருக்குது? 1 இருக்குது. அடுத்ததில் 2, அடுத்ததில் 3, அடுத்ததில் 4 5 6 7 8 9 10 11 12. கரெக்டுங்களா? இப்போது இது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. அப்போது மொத்த வரிசை எவ்வளோ? n = 12. இதில் a எவ்வளோ? a = முதல் உறுப்பு 1. d பொது வித்தியாசம் எவ்வளோ? 2ல் 1 போச்சுன்னா 1. கரெக்டுங்களா? இதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ படத்தில் மொத்தம் எத்தனை வெள்ளை டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? Sn = இங்கே இருக்குது n/2 × 2a + n-1 × d. கரெக்டுங்களா? இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். Sn என்னக்கு பதில் என்ன? 12 12/2. கரெக்டுங்களா? அங்கே பாருங்கள், n 12 தானே இருக்குது. ஸோ அந்த n இருக்கிற இடத்துலாம் 12 அப்ளை பண்ணுறோம். அடுத்து ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 2 × a வந்து 2 + n-1 அப்படின்னா 12 - 1 அப்படின்னு அர்த்தம். 11 11 × டியோட வேல்யூ 1. கரெக்டுங்களா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து எப்படி சுருக்கலாம்? இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2 2 6 2 12 அப்படின்னு கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 6 × இந்த 11 1 இருக்குச்சுன்னா 11 தான். 11 × 1 11, அதோட 2 கூட்டுச்சுன்னா 13 13. கரெக்டுங்களா? இப்போ 6 × 13 எவ்வளோ? 6 13 78. ஸோ S12. அதாவது இது வந்து வெள்ளை நிற தரையேடுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நீல நிற தரையேடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருவோமா? படத்தில் இருந்து நீல நிற தரையேடுகளின் எழுதியாச்சுங்களா? இப்போ அதோட வரிசையை பார்த்துருவோமா? நீல நிறத்துக்கெல்லாம் நீல நிறத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரிசையில் எத்தனை டைல்ஸ் இருக்குது? 0 டைல்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு கவுண்ட், ஒரு வரிசையோட கவுண்ட். அதனால் அந்த 0வையும் சேர்த்து எழுதி தான் ஆகணும். இப்போ நமக்கு முதல் ஒரு பேஜ் 0 தான். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் தான் இருக்குது. எடுத்து எழுதிடுவோமா? இங்கே பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11.
இப்போ மொத்த உறுப்பு n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள். இந்த 1லேருந்து 11 வரைக்கும் 11 இருக்கா, 0வோட சேர்த்து 12 உறுப்பு. n = 12. இதில் a = என்ன, 0. முதல் வரிசையில் நீல நிற டைல்ஸே இல்லை, அப்போ 0. அதுலேருந்து d = 1. இப்போ அதே மாதிரி தான் இங்கே எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி வெள்ளை நிற பந்துகள் வெள்ளை நிற டைல்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நீல நிற டைல்ஸோட கவுண்ட் எவ்வளோ, எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன எஸ் 12 = 12/2 2 × 0. ஏவோட வேல்யூ என்ன, இந்த 0. இந்த 0 அப்ளை பண்ணியாச்சா. அடுத்தது ப்ளஸ் n-1 அப்படின்னா 11. 12ல் 1 போச்சுன்னா என்னங்கிறது 12 தானே. n-1 12 - 1 11. அடுத்தது d வேல்யூ 1 அப்படியே போட்டாச்சு. இப்போது இந்த 2 × 0 0 மொத்தமாக கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது இந்த 12/2 2 2 6 2 12. அதையும் சுருக்கியாச்சு. = 6 × 11. இப்போ இதோட வேல்யூ என்ன வருது, 6 11 66. S12 = 66. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையானது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஆன்சர் எடுத்து எழுதிடுவோமா. ஃபஸ்ட்டு வெள்ளை நிற தரையேடுகளின் எண்ணிக்கை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நீல நிற தரையேடுகளின் எண்ணிக்கை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மொத்த தரையேடுகளின் எண்ணிக்கையை எடுத்து எழுதணும். ஒரே நிமிஷம். வெள்ளை நிற தரையேடுகளின் எண்ணிக்கை 78, நீல நிற தரையேடுகளின் எண்ணிக்கை 66, மொத்த தரையேடுகளின் எண்ணிக்கை 78 + 66 = 144. ஸோ அவங்க கேட்டிருந்த கேள்விக்கு எக்ஸாக்டான ஆன்சர் எடுத்து நம்ம எழுதிட்டோம். ஓகே, தேங்க்யூ.